அண்மைச் செய்தி. எரிவாயு தட்டுப்பாடு மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். வணிக சிலிண்டர்கள் விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது திமுக கூட்டணி எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா உரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? தமிழ்நாட்டிற்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை எனவும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசையும் அதன் அடிமையாக இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுகவையும் எதிர்த்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய இடங்களில் வரும் 15ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தற்போது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மத்திய அரசு என்டிஏ அரசின் தவறான வெளியுறவு கொள்கையினாலும் அதே போல முன்னெச்சரிக்கை எடுக்காததன் விளைவாகவும் இன்று நாடு முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டரும் வணிக ரீதியான கேஸ் சிலிண்டரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் உணவகங்கள் வணிக இடங்கள் நிறுவனங்கள் சராசரியாக இயங்க முடியாத அவசர நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில் மற்றும் அதிக தொழில் வியமிக்க தமிழ்நாடு இந்த கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என்பதால் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் தற்போது வரையிலும் மக்களிடையே நிலவக்கூடிய அச்சத்தை போக்க சரியான நடவடிக்கை என்பது எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேச பிரதமர் மறுத்து வருவதாகவும் இது கண்டனத்திற்கு உரியது என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் முன்வைத்து மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம், ஒசூர் மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்டவை பல்வேறு திட்டங்களுக்கு தற்போது வரையிலும் நிதி ஒதுக்கப்படாத நிலையிலும் அனுமதியும் அளிக்கப்படாமல் இருக்கிறது. இதை அனைத்தையும் கண்டித்து வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவில் அனைத்து ஒன்றியங்களிலும் அதே போல நகர பேரூராட்சி கழக சார்பிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளாட்சி அமைப்பில் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.